அன்பான கதைச்சிரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பெண் குரல் என்ற கதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். மலர் 5. குழந்தைக்கு உடம்பு குணமாகிவிட்டது. இன்று வீட்டுக்கு அழைத்து வரலாம் என்று மைத்துனர் சொல்லிக் கொண்டிருந்தது என் செவிகளில் தேன்மாறியே பொழிந்தது. சங்கடமூட்டு முகத்துடனே கொஞ்சம் விழிகளுடன் அவர் என்னை பார்த்து விடைபெற்றுக் கொள்ளும் பாவனையில் அன்றிரவு போய்விட மாட்டார். தயங்கி 4 வார்த்தைகளுடன் நிறுத்தி கொள்ளாமல் மனம் விட்டு நான் கேட்க வேண்டிய சமாசாரங்கள் எல்லாம் கேட்க முடியும் என்றெல்லாம் களிப்பிலே மிதந்தேன். அடுப்படியில் ஒரு காலும் குழாயடியில் ஒரு காலுமாக பல வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கையில் சுகுமார், சித்தி, இந்த கணக்கை சொல்லிக் கொடுங்களேன் என்று அடுப்பங்கரையில் நோட்டை பிரித்து வைத்து கொண்டான். எனக்கு வெள்ளை பாவாடை வேணும் சித்தி, டீச்சர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கொண்டு வர சொல்லியிருக்கிறாள் என்று மழை மாறாத குரலில் மைதிலி தன் கோரிக்கையை சமர்ப்பித்தாள். அம்மா சுசீலா, அடுப்பில் இந்த சுக்கு கஷாயத்தை பொங்க வைத்துக் கொடேன், காலையிலிருந்து வயிற்றை புரட்டுகிறது என்று கெஞ்சும் முறையில் வேண்டுகோள் விடுத்தாள் லீலாவின் தாய். வெந்நீர் அடுப்பு புகைகிறது, கொஞ்சம் விசிறி கொடு சுசீலா என்று மைத்துனர் சமையலறை வாசற்படியில் வந்து நின்றார். ராமு குளித்துவிட்டு வேஷ்டி எரிந்து விட்டு போயிருக்கிறான். மைதிலியின் சிவப்பு பாவாடை சாயம் முழுதும் அதில் ஏறி கிடக்கிறது. இதையெல்லாம் கவனிக்க வேண்டாமா சுசீலா என்று கண்டிக்கும் தோரணியில் என் காதில் போட்டு வைத்தாள் மாமியார். இன்னும் யார் பாக்கி? சுசீலாவை கூப்பிடு என்று நான் எண்ணி முடிப்பதற்குள் பின்புறத்தின் வழியாக மாடியிலிருந்து வந்த என் கணவர், மன்னி ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் கரைத்து கொண்டு வர சொன்னாள் சுசி என்று சமாசாரம் கொண்டு வந்தார். லீலாதான் பாக்கி என்று நான் நினைத்து விடும்படி அவள் தன் பங்குக்கு சோடையாகி விடவில்லை. சுசீலா எங்கே? மயிலாப்பூர்லேருந்து ஐயம்மாமி வந்திருக்கிறாள். இங்கே யாரோ சிநேகித வீட்டு ஆண்டு நினைவுக்கு வந்தாளாம். குழந்தை விட்டு வந்தேன், அன்றைக்கே பார்க்கவில்லை. சுசீலாவை வர சொல், பார்த்து விட்டு போகிறேன் என்று மாடிக்கு போகிறாள் இப்போதுதான் என்று தகவல் கொடுத்தாள். நான் மூச்சு விடக்கூட சவகாசம் இல்லாமல் பறப்பதை பார்த்தேன். கணவருக்கு பெருமைப்படவில்லை. ஏதேது இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் இந்த வீட்டில் சுசீலாவுக்கு இத்தனை கிராக்கி வந்துவிட்டதே என்று என்னை நோக்கி இளநகை செய்தார். லீலாவின் சமாசாரத்துக்குத்தான் நான் முதலில் பணிந்தேன். மாடிக்கு ஓடினேன். விறகின் ஈரப்புகை என்னை அசல் செந்தாமரை கண்ணாலாக்கி இருந்தது. கசங்கிய புடவை கீழே புரளாதபடி தூக்கி செருகியிருந்தேன். தலைவாரிக்கொள்ள நேரம் இல்லாமையால் கையால் கோதிவிட்டு கொண்டிருந்தேன். இப்படி மாடியில் அலமாரியிலிருந்து பெரிய கண்ணாடியின் தோற்றத்தை எனக்கு விளக்கியது. சோஃபா ஒன்றில் பட்டு சாய்ந்து கொண்டிருந்தாள். மஞ்சள் பட்டு புடவைக்கு மேலே கழுத்தில் நட்சத்திர மாலை டால் அடிக்க மல்லிகை பூவும் சந்தப்பூச்சும் அவளை விசேஷ வீட்டிலிருந்து வந்திருக்கிறாள் என்பதை எடுத்துக்காட்ட பருமனான தன் தேகத்தை நாற்காலி ஒன்றில் அடக்கி கொண்டு என்னை புன்னகை வதனத்துடன் வரவேற்றாள் சின்ன மதனி ஐயம். உன்னை பார்க்க அன்று வந்திருந்தேன். அடுப்பில் ரொம்ப வேலை போல இருக்கிறது என்றாள். நான் பேசாமலே சிரித்து வைத்தேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே அவர்கள் இருவரும் சரிக்கு சமமானவர்கள். நானோ என் காதுகளில் வைரம் பளபளக்கவில்லை, இடுப்பிலே பட்டு மின்னவில்லை. என் கணவர் காரிலே காரியாலயம் போய்விட்டு வந்தாலும் அவர்களுக்கு வண்டி ஓட்டியின் ஸ்தானத்தில் தான் இருக்கிறார் என்ற உண்மை அழுத்தியது. மன்னி வந்திருக்கிறாள் என்று தெரிந்துதானே வந்தாய்? காப்பி கொண்டு வரக்கூடாது, இது தெரிய வேண்டாமோ என்று பட்டுவின் சொற்கள் வேறு என்னுடைய தாழ்வை எனக்கு உணர்த்தின. வேண்டாம் மன்னி, இப்போதான் அவர்கள் வீட்டில் வலுக்கட்டாயமாக சாப்பிட்டேன். நான் வெறுமே பார்க்கலாம் என்று வந்தேன் என்று ஐயம் சம்பிரதாயமாக மறுத்தாள். என்றாலும் அவள் ஹார்லிக்ஸ் கேட்டாளே. நான் பின்புறம் படிக்கட்டுகள் வழியாக கீழே விரைந்தேன். அவர் அறையில் நிஜாருக்கு பொத்தான் போல் இருக்கிறது. போயிற்று. தாமாக தைத்து கொண்டிருந்தார். யார் யாருக்கெல்லாமோ ஏவலாளாக இருக்கிறோமே, நீ தைத்துவை என்று கூட சொல்லாமல் தாமே செய்து கொள்கிறாரே என்ற அவரது பணிவான சுபாவத்தை எண்ணி வியந்தேன். 2 டம்ளர்களை கையில் ஏந்திய வண்ணம் முன்புற படிகளின் வழியாக நான் ஏறிய போது பட்டுவின் குரல் என் காதில் பட்டது. என்னையும் அறியாமல் நான் அசைவற்று படியிலேயே நின்றுவிட்டேன். என்னவோ பிச்சைக்கார பிராமணனைப் போல படுக்கையை தைத்து பெண்ணை கொண்டு வந்து விட்டு அப்படியே போய்விட்டானே. ஒரு பாத்திரம் நகை என்று ஒன்றை காணோம். கையிலே புல்லு போல ஒத்தை வலையிலே போட்டு எப்படித்தான் அனுப்பினாளோ? அதையாவது அழித்து நல்லதாக 2 பண்ணி போடட்டும் என்று தானே நான் ஜாடையாக அனாவசியமாக பாத்திரம் வேஷ்டி என்று வாங்க வேண்டாம் என்று சொன்னேன். அடுத்தாற்போல் ஐயம், அத்தை அவ்வளவு பணக்காரியாக இருக்கிறாளே, ஆசையாக இருக்கிறாள், பெண்ணுக்கு செய்வாள் என்று அம்மா சொல்லி கொண்டிருந்தாரே என்று கேட்டாள். என்ன ஆசையோ, மைசூர் பட்டுக்கு பேர் போனது. நறுக்கென்று நல்லதாக ஒரு புடவை வாங்கி அனுப்ப காணோம். இல்லாவிட்டால் பேசாமலாவது இருக்க வேண்டும். மெனக்கெட்டு வெள்ளை கோடு போட்ட நூல் புடவை நம்ம வீட்டு முனியமா உடுத்துவது போல வாங்கி அனுப்பியிருக்கிறாள் என்றால் பட்டு ஏளனமாக. மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டது போல நெஞ்சம் சுருங்கியது.
உடல் நடுங்கியதை தமிழர்களை தாங்கியிருந்த கைகள் உணர்த்தின. பிச்சைக்கார பிராமணன், அப்பா, நீங்கள் என்னை வளர்த்து அறிவூட்டி இந்த வீட்டில் கொண்டு விட்டதற்கு இது பட்டப்பெயரா? அன்பில்லாத உள்ளம் என்பதை நான் ஒருவாறு எதிர்பார்த்திருந்தாலும் நேராக பேச்சில் உண்மை தெளிந்துவிட்ட பின்னர் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி என்னால் பொறுக்க முடியாததாகவே இருந்தது. பழுதையோ பாம்போ என்று சந்தேகப்படும் போது உண்டாகும் அச்சத்திற்கும் உண்மையாகவே அது நெளியும் போது ஏற்படும் உடல் நடுக்கும் அச்சத்திற்கும் வித்தியாசமில்லையா? சற்று நக்கென்று வைப்பது போலவே தமிழர்களை மேசையில் வைத்தேன். அவர்கள் பேசியதை நான் கேட்டுவிட்டதாக என் முகபாகம் உணர்த்தியதோ என்னவோ. கபட நெஞ்சை போர்வையிட்ட புன்னகை நிலையப்பட்டு, அதற்குள் கொண்டு வந்து விட்டாயா என்று அன்புடன் கேட்பது போல வினவினாள். எனக்கு எதற்கு இப்போது காஃபி? நான் தான் வேண்டாம் என்று சொன்னேனே, ராமு எங்கே என்று ஐயம் கேட்டுக்கொண்டிருந்த போதே அவர், என்ன மன்னி, காலங்காத்தால திடீர் விஜயமா இருக்கிறதே, அண்ணா வந்திருக்கிறானா என்று விசாரித்த வண்ணம் அங்கு வந்தார். இல்லை, நான் மட்டும்தான் வந்தேன். உங்களை எங்கே கண்ணிலேயே காணோம்? அண்ணா கம்பெனியில் சேர்ந்தாலும் சேர்ந்தீர்கள். ஆளை காண்பதே அபூர்வமாக இருக்கிறதே. அன்று வந்தேன், சுசீலாவை லீலா அழைத்து போய்விட்டாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமைதான் அவளை அங்கு அழைத்து வரக்கூடாதோ? ஏன் அம்மா சிற்றப்பாவை காணவே காணும், வரவே இல்லையா என்று நேற்று சரோஜா கூட கேட்டாள். சித்தி வந்துட்டாலோ இல்லையோ, இனிமேல் எங்கே வரப்போகிறார் என்றேன் நான் என்று மடமடவென்று கூறி நகைத்தாள் அவள். அவர் எங்கே உத்தியோகம் செய்கிறாரோ அண்ணாவின் காரியாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதாக்கும் என்றெல்லாம் ஏதேதோ குருட்டு யோசனைகள் செய்தேனே. எனக்கு தெரியாத சமாசாரம் யாருக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது? பட்டு என்னை ஏன் தாழ்மையாக நடத்த மாட்டாள்? அவர்கள் கீழ் வேலை செய்யும் கையால் தானே அவர். ஏற்கனவே என் அந்தஸ்தை தூக்கவே முடியாதபடி நகை நட்டும் துணிமணிகளும் இல்லாத பிறந்தகத்து வறுமை வேறு இருக்கிறது. அன்பு, ஆசை, சீர்திருத்த மனப்பான்மை, நாகரிகம் என்றெல்லாம் என்னென்னவோ பைத்தியம் போல எண்ணினேனே. அந்த வீட்டு விட்டாவது உடனே வர முடிந்தது. இந்த சுதந்திரமற்ற சூழ்நிலையில் எனக்கு துளியும் இரத்தபந்தம் இல்லாத ஒருத்தியின் அலட்சியத்தையும் அகம்பாவத்தையும் ஏளன சொற்களையும் சகித்து கொண்ட நாட்களை நான் தள்ள வேண்டும். அத்தை வீட்டிலேயே அத்தை கூட என்னை நேருக்கு நேர் எதுவும் கூறவில்லை. பாட்டி என் தந்தை பெற்றவள், என்னை அடிக்கவும் அணைக்கவும் உரிமை கொண்டவள் சொன்ன சொற்களுக்கே அத்தனை ரோஷம் கொண்டேனே. இங்கோ இந்த வீடுதான் எனக்கு புகலிடம். இதை விட்டு எங்கும் போகவும் முடியாது. வாழ்நாள் முழுவதும் சுழன்று சுழன்று இருதயத்தை தாக்கிய கிளேசத்தால் ஐயம் விடைபெற்று போகும் வரை நான் எப்படித்தான் சமாளித்து கொண்டு நின்றேனோ. பின்புறமாக நடந்தவள் எங்கள் அறைக்குள் வந்தேன். அடுத்த வீட்டில் காரியாலயத்துக்கு கிளம்பிக் கொண்டிருந்த அவனிடம் அவள் குழைந்து கொஞ்சி பேசிக் கொண்டிருந்தது என் கண்ணில் பட்டது. இனம் தெரியாத துயரம் முந்திக் கொண்டு வர சுற்றி வைத்திருந்த படுக்கையில் சாய்ந்தேன். இருதயத்தில் இருந்த பலுவை அழுது அழுது கரைத்தால்தான் இதமாக இருக்கும் போல இருந்தது. அடுப்படி அலுவல்கள், மாமியார் எல்லாவற்றையும் மறந்தவளாக விம்மல்களுடன் கண்ணீர் பெருக்கினேன். சுசிலா, சுசி என்று பதறும் குரலுடன் அவருடைய அன்பு கரங்கள் என் மேல் பட்டன. உணர்ச்சியை அடக்கிக் கொள்ள முடியாத என் பலவீனம் எனக்கு அப்போதுதான் புலனாயிற்று. அசட்டுத்தனமாக அழுதுவிட்டேனே. அவர் இப்போது கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வேன்? என்னுடைய செய்கை அடுத்த நிமிஷத்தில் எப்பேற்பட்ட பலனை கொடுக்கும் என்று சற்றும் சிந்தியாமலோ பலவீனத்திற்கு ஆளாகிவிட்டேன். தலையை தூக்கி என் அழுத முகத்தை அவருக்கு காட்டவே எனக்கு லஜ்ஜையாக இருந்தது. சரி, என்னம்மா இது, என்ன சமாசாரம் என்று துடிதுடிக்கும் கண்களுடன் அவர் என் முகத்தை திருப்பினார். என்ன வருத்தம் உனக்கு சுசீலா? சொல்லிவிட்டு அழையேன். என்ன நேர்ந்தது என்றெல்லாம் அடுக்கியவாறு அவர் என் கண்களை துடைத்த போது எனக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையா? குலுங்கு குலுங்கு விம்மினாயே. சுசி, என்னிடம் சொல்லக்கூடாதா? இன்னமும் உன் விம்மல் ஒளி என் நெஞ்சை தாக்குகிறது. நீ ஒன்றுமில்லை என்கிறாயே. ஆனாலும் நான் எத்தனை அசடு. அவரிடம் என்ன சொல்வது? உங்கள் மதனி என் தந்தையை பிச்சைக்கார பிராமணன், நகை செய்து போடவில்லை என்று சொன்னாள் என்று சொல்வதா? சி, சின்ன குழந்தைகள் சண்டையா இது? அவள் என்ன சொன்னால் எனக்கு என்ன? விலை மதிப்பற்ற அன்பு சுரங்கமாகி அவர் எனக்கு சொந்தமாக இருக்கும்போது வேறு என்ன குறை எனக்கு? இந்த அற்ப சங்கதிகளை எல்லாம் அவர் காதில் போடுவது தப்பு. என் கிளேச புகையினூடே அப்பாவின் உபதேசம் பளிச்சிட்டது. ஒவ்வொருவர் குணம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவரவர்கள் இயல்புக்கு ஒத்தபடி இணைந்து போக வேண்டும் என்றாரே. கொடுக்கக்கூடாத பொருளை விரும்பி குழந்தை அழுதால் தாய் எத்தி பேச்சு வாக்கில் ஒழித்து விடுவாள். ஆனால் சற்றே சமாதானம் அடைந்தது போல தூங்கும் குழந்தை நித்திரையில் அந்த நினைவு வந்தால் கூட கேட்டு அலற ஆரம்பிக்கும். அப்படித்தான் அப்பாவின் நினைவு மறுபடியும் என் நெஞ்சில் வேதனை கிளர்த்தியது. பட்டுவின் இழி சொல், அவரது பரிதாபமான எலும்பெடுத்த உருவம் எல்லாம் என்னை திரும்பவும் உணர்ச்சிக்கு அடிமையாக்கின. மீண்டும் விசும்பல் எழும்பியது. அவர் என் நெஞ்சை அமுக்கிக் கொண்டார். ஒன்றுமில்லை என்று திரும்பவும் தேம்புகிறாயே சுசி, உனக்கு மன கஷ்டம் என்ன என்று சொல்ல மாட்டாயா என்று கெஞ்சினார். இந்த அயனான கூட்டத்தில் ஏண்டி சுசீலா என்று கூப்பிட்டு கொண்டே மாமியார் வந்துவிட்டார். எக்கச்சக்கமாக எங்காவது நரம்பு பிசுகிக் கொண்டிருந்தால் மழுக் மழுக் என்று வலிக்கும்.
சில சமயங்கள் அது எவ்வித மருந்துமின்றி சட்டென்று திரும்பும் போதோ சோம்பல் முறிக்கும் போதோ பிசைகிய விதம் போல விட்டு விடுவது உண்டு. மாமியாரின் குரல் சாட்டை அடி போல என் துயரத்தை களைந்து மேலே வீட்டு வேலைகளை கவனிக்க வேண்டும் என்ற என் பழைய நிலைக்கு கொணர்ந்தது என்றாலும் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட திருடனைப் போல் அல்லவா அழுத கண்களுடனும் ஆதரவு காட்டும் அவருடனும் தென்பட்டு விட்டேன். ஏதோ சொல்ல வந்தவள் திக்பிரமை அடைந்து விட்டவள் போல எங்களை வெறித்து பார்த்த வண்ணம் அவள் நின்றாள். நிமிர்ந்து பார்க்காமலேயே புடவை தலைப்பால் கண்களை அழித்து துடைத்து கொண்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்கிறது என்று சமயோசிதமாக புழுகினேன். நன்றாக இருக்கிறது. தலைவலிக்க இப்படி முகம் சிவக்க அழுதிருக்கிறாய்? என்னவோ ஏதோ என்று பயந்து விட்டேனே. 1000 மருந்துகள் இருக்குமே இங்கு. எதையாவது கொஞ்சம் கேட்டு வாங்கி போட்டுக்கொள்வதற்கென்ன? என்னவோ அம்மா, எங்கள் நாட்களில் இந்த வயதில் மங்கு என்று காரியம் செய்தோம். இங்கு என்ன இடுப்பில் ஒரு குடமும் கையில் ஒரு குடமும் தூக்க வேண்டுமா? வீடு மெழுக வேண்டுமா? மாடு கறக்க வேண்டுமா? என்ன இருக்கிறது? இந்த அடுப்பில் ஏற்றி இறக்குவதாகாமல் பூஞ்சையாக இருக்கிறதுகள் என்று பொழிந்து தள்ளி கொண்டு போனாள் அவள். என் கணவர் அப்போது ஒன்றும் கேட்கவில்லை. மாமியார் சென்ற பின், நிஜமாக உனக்கு என்ன வருத்தம் சுசீலா? தலைவலி என்று பொய்தானே சொன்னாய் என்று கேட்டார். அவர் கூறிய பார்வை என் மனதை பிளந்து கொண்டு போகும் போல இருந்தது. ஒன்றுமில்லை, நிஜமாகவே தலைவலிதான். ஏதோ நினைத்து கொண்டேன். ஊரின் ஞாபகம் வந்துவிட்டது என்று என் பொய்க்கு குஞ்சலம் பொருத்தி விட்டேன். நான் கஷ்டப்பட்டு சிரிப்பை வரவழைத்துக் கொள்ளக்கூட முயன்றேன். மேகங்களிலிருந்து வெளிப்படும் சந்திரனைப் போல அவர் நகைத்தார். அட அசடு, அம்மா அப்பாவை நினைத்து கொண்ட குழந்தை எப்படி அழுது விட்டது? இந்த சில நிமிஷங்களில் நான் எப்படி துடித்து விட்டேன் தெரியுமா சுசி? நான் இருக்கும்போது நீ இப்படி அழலாமா? இனிமேல் இம்மாதிரி உன் முகம் கன்றக்கூடாது தெரியுமா சுசி என்றார், சிறு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல. இந்நிலையில் மாமியார் அமிர்தாஞ்சன் டப்பி ஒன்றை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார். இந்தா, இதை தடவிக்கொண்டு சற்று படுத்திரு, தானாக போய்விடும். நன்றாக அழுதாய்ப்போ, பாச்சை குழந்தையைப் போல தலை வலிக்கிறதென்று என்று கூறி அதை கொடுத்து சென்றாள். படுக்கையை விரித்து அவர், நீ படுத்துக்கொள், நான் மருந்து தடவி விடுகிறேன் என்று உபசாரம் செய்தார். எல்லாரும் சாப்பிட காத்திருப்பார்களே, நான் போகிறேன் என்று நழுவ முயன்ற என்னை பலவந்தமாக படுக்கையில் தள்ளி அமிர்தாஞ்சனத்தை தடவி விட்டு அவர் சாப்பிட போய்விட்டார். என் அசட்டுத்தனத்துக்காக என்னையே நொந்து கொண்டேன். அருங்குணம் குன்றாக அவர் இருக்கும் போது அவசர கிளர்ச்சிக்கு இடம் கொடுத்தேனே என்று குன்றி போனேன். சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்து அவர் கூறிய வார்த்தைகள் அன்று முழுவதும் அவர் அன்பையே என்னை வியக்க வைத்தன. சுசீலா, உன்னால் எனக்கு எத்தனை பெருமையாக இருக்கிறது தெரியுமா? இந்த வீட்டில் குழந்தைகள் பெரியவர்கள் வரையில் எல்லோரையும் அதற்குள் நீ எப்படி கவர்ந்து விட்டாய்? வந்த மறுகணமே புக்ககத்து மனிதர்களிடம் வெறுப்பு காட்டும் பெண்களை மலிந்து இருக்கும்போது நீ எனக்கு மனைவியாக கிடைத்திருப்பது நான் செய்த பாக்கியம் என்றெண்ணி மகிழ்ந்திருக்கிறேன். உன் கண் கலங்க நான் எப்படி சகிக்க முடியும் என்று புகழ் வார்த்தைகளால் போர்வையிட்டு விட்டார். கணவன் வீட்டாரிடம் நான் காட்டும் பணிவுக்கு எனக்கு இவ்வளவு தூரம் நன்றி காட்டும் அவரொன்றோ உண்மையில் ஆதர்ஷ புருஷர். அவருடைய மனம் கோணாமல் அவர் என்னிடம் வைத்திருக்கும் பெருமையையும் மதிப்பையும் நான் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டாமா? அது ஒன்றுதான் என் வாழ்வின் குறிக்கோள். வைரத்திலும் புள்ளியுண்டு, முத்திலும் சொத்தையுண்டு என கேட்டதில்லையா நான்? அவர் எனக்கு இங்கு இருக்கும் போது இந்த அற்பமான தோஷங்களை பொருட்படுத்தக்கூடாது என்று சங்கற்பம் செய்து கொண்டேன். அன்றிரவு பட்டு சாப்பிடுவதற்காக கீழே வரவில்லை. அதற்கு பதில் தன் பர்வத உடம்பை தூக்கி கொண்டு அவள் தாய் மேலும் கீழும் போய் வந்தாள். என் கணவர் காரியாலயத்திலிருந்து வந்ததிலிருந்து டாக்டர் வீட்டுக்கும் மருந்து கடைக்கும் அலைந்த வண்ணமாகவே இருந்தார். இரவு 10 மணிக்கு பிறகே சந்தடி குறைந்திருந்தது. பிரசவத்திற்கு இன்னும் போதிருக்கிறது என்று சொல்லி டாக்டர் போய்விட்டதாக மாமியார் சொல்லிக் கொண்டாள். வேலைகளை முடித்துக்கொண்டு நான் மாடிக்கு வந்தபோதுதான் எனக்கு எத்தகைய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று புரிந்தது. எங்களுடைய அறைதான் பிரசவத்திற்கு ஆகி வந்ததாம். அங்குள்ள சில சாமான்கள் கூடத்துக்கு வந்திருந்தன. குழந்தைகள் கூடத்தில் உறங்கிக் கொண்டிருக்க என் கணவர் முன்புற வாராந்தாவில் படுக்கை மீது சாய்ந்தவாறு ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தார். வழக்கம் போல மைத்துனர் தம் அறைக்குள் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தார். லீலா மேஜை விளக்கு எரிய ஏதோ எழுதிய வண்ணம் இருந்தாள். அவள் அறைக்குள் வைத்திருந்த என் பொருட்களை நான் அன்றிரவும் அதற்கு மேலும் எத்தனை நாட்களோ அவளுடன் கழிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லாமல் விளக்கின. அர்த்தமற்ற, யாரிடமென்று சொல்ல முடியாததொரு கோபம், படபடப்பு, கவலை, ஏமாற்றம், துயரம் முதலிய எல்லா உணர்ச்சிகளும் என்னவென்று அடிமையாக்கிவிடும் போல இருந்தது. போர்வையை முகத்தை மூடிக்கொண்டு வெளிக்கு தெரியாமல் மௌனமாக கண்ணீர் பெருக்கினேன். மலர் 6. அன்று வீடு திமிலோகப்பட்டது. கார்களின் சப்தமும் டாக்டர் நர்சுகளின் பாதரட்சை ஓசையும் காஃபி வெந்நீர் என்று சமையலறையில் எனக்கு வந்து குவிந்த உத்தரவுகளும் என் மாமியார் அடிக்கொரு தடவை மாடிக்கு ஏறி சென்றதும் அவசர தேவைக்கு வெளியே செல்வதற்காக என் கணவர் அன்று காரியாலயத்திற்கு செல்லாமல் இருந்ததும் அந்த வீட்டுக்கே பட்டு முடிசூடா மண்டிதான் என்று விளங்கின. என்னதான் நல்லெண்ணங்கள் மூலம் நான் நிச்சலனமாக இருக்க முயன்றாலும் பலத்த மழைக்கும் புயலுக்கும் அறிகுறியாக அகலாமல் வந்து குவியும் கார் மேகங்களைப் போல என் இருதயத்தே வந்து எல்லா உணர்ச்சிகளும் சூழ்ந்து கொண்டன.
இளம் தம்பதிகள் துடிக்கும் ஆவலுடன் தனிமைக்கு ஏங்கி நிற்பார்கள் என்று ஏன் இந்த வீட்டில் யாருமே தங்கள் கவனத்தை செலுத்தவில்லை? என் மாமியார்தான் ஆகட்டும், வாழ்ந்து சுகதுக்கங்கள் அனுபவித்தவள் அல்லவா? என் மைத்துனருக்குத்தான் எங்கள் விஷயத்தில் கண் குருடாகிவிட வேண்டுமா? நான் ஏழையாக இருக்கலாம், ஆபரணங்களும் பட்டாடைகளும் என்னை அலங்கரிக்காமல் இருக்கலாம், காரிலே உல்லாச சவாரி போகவும் இசை விருந்துகளை அனுபவிக்கவும் மின்சார விசிறியின் அடியில் உட்கார்ந்து அதிகாரம் செலுத்தும் உரிமையற்றவளாக இருக்கலாம். ஆனால் அன்பே உருவாக கொண்ட கணவனை கைப்பிடித்திருக்கும் பெண் அல்லவா நான்? என்னிடமே உயிரையே வைத்திருப்பதாக தோன்றும் அவருடன் தோழமை பெற உரிமை உள்ளவள் அல்லவா நான்? விதை இல்லாவிட்டால் பூ ஏது, கனி ஏது? முதலாக இந்த வீட்டில் சகலமான பேர்களும் என்னை அளவற்ற சுவாதீனத்துடன் சுசீலா என்று அழைத்து சர்வ சுவாதீனமாக கட்டளையிடுவது எதனால் வந்தது? அவரை நான் மணந்திருப்பதால் தானே? கணவனுடைய வீட்டிலே போய் அமைதியாக உழைப்பதுடன் திருப்தி அடைந்து விட வேண்டும் என்று பரம ஏழையாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் கூட, ஏன் அங்கஹீனம் அவலட்சணம் என்ற குறைபாடுகள் உள்ள பெண்ணாக இருந்தாலும் கூட எண்ண மாட்டாளோ? வெளியே செல்லக்கூடாது, எவருடனும் அளவளக்கூடாது, பிறந்த வீட்டுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்பது போன்ற சுதந்திரங்களில் வேண்டுமானாலும் தடை விதித்து உரிமைகளை பறித்து கொள்ளட்டும். மனவாழ்வின் ஜீவ நாடியான உரிமைக்கு கூட இடமில்லாத வீட்டிலே நான் என்றென்றும் சலனம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? என் பேதமை எனக்கு நன்றாக விளங்குகிறது. எனக்கு இங்கே சகல சுதந்திரங்களும் இருக்கும். ஜகதுவைப் போல எவ்வித இன்னலுக்கும் ஆளாக வேண்டாம் என்று எண்ணினேனே, அது எத்தனை அறியாமை! உள்ளே வழுக்கும் புயலோடு நான் போராடி கொண்டிருந்தேன். அவரோ எப்போதும் போன்ற சாந்த முகத்துடன், இதழ்களிலே வழக்கம் போன்ற நகையுடன், குழந்தைகளுடன் சரளமாக பேசிக்கொண்டு நிச்சலனமாக வளைய வந்தார். இதை கண்ணுற்ற போது என்னுள்ளே புயலுக்கான எதிர்ப்பு குறைந்துவிடும் போல இருந்தது. அவரும் இது போன்ற மனநிலையில் இருக்க வேண்டியவர்தானே? இப்போது என்னை பாதித்திருக்கும் சங்கடங்கள் அவரையும் பாதித்திருக்க வேண்டும் அல்லவா? பின் அவற்றின் ரேகையில் கூட அவரிடம் தென்படவில்லையே. என்னை பார்க்கும்போது கூட சஞ்சலமற்று புன்னகை செய்கிறாரே. பொன்னொழியை வீசிக்கொண்டு விரிந்து பறந்திருக்கும் வானத்தில் இருள் தேவன் ஆட்சி புரிய வந்து விட்டானால், சற்று முன்னால் ஜெகஜோதியாக மனதை மயக்கும்படி ரம்மியமாக தோன்றிய வானந்தானா என்று சம்சயிக்கும்படி பொன்னால் பூசப்பெற்ற ரேகை கூட இல்லாமல் அந்தகாரம் கப்பிக்கொண்டு விடும். அவர் அன்பின் அவதாரம், காவியங்கள் போற்றும் காதல் தெய்வம், அருங்குணக்குன்று என்றெல்லாம் போற்றியிருந்தேனே. கிடைத்தற்கரிய ஆதர்ஷ புருஷர் என்று உள்ளே பூரித்திருந்தேனே, அவையாவும் உண்மைதானா? அல்லது புக்ககத்து வாழ்வை பற்றி நான் மணப்பால் குடித்திருந்ததைப் போல பேதமை கண்ணாடி பூண்டிருக்கும் என் கண்களின் தோற்றம்தானா? இந்த சந்தேகம் அவரிடம் நான் கொண்டிருக்கும் அசையாத நம்பிக்கை என்னும் கற்கோட்டையிலே சிறு நிகழ்ச்சிக்கு இடமளித்து விட்டது போலப்பட்டது. எனக்கு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல பிரம்மையோ என்னவோ. நான் எத்தனை முயன்றும் அவருடைய முதல் நாளைய அணைப்பு, நெஞ்சை தொட்ட கனிவு சொற்கள் எல்லாம் என் மனத்திரையில் தெளிவாக விழாமல் திறக்கப்பட்ட கதவுக்கு முன் காணும் மேட்டினி காட்சி போல ஒளி இழந்து வெளிரித்தான் தோன்றின. உண்மையை சொல்லப்போனால் பெண் நாணத்திரைக்குள் இருப்பவர். ஊர்வலத்தின் போது என் கையை அழுத்தி துணிச்சலுடன் என்னை பேச்சு கிழித்தவருக்கு இப்போது தாமாக முயன்றால் என்னுடன் தனிமையை ஏற்படுத்தி கொள்ள முடியாதா? பெரியவர்கள் மனதிற்கு ஏற்ப இணைந்துதான் போக வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு வரையறை வேண்டாமா? இவ்வளவு தூரம் அடிபணிந்து போகும் பயந்தாங்கொல்லியா அவர்? மரியாதையே என்றே வைத்துக் கொண்டாலும் விட்டுக் கொடுப்பதற்கு ஒரு எல்லையே இல்லையா? அப்படியென்றால் என்னிடம் அவருக்கு கரைகாணாத அன்பு இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சி காணவில்லையே. அவர் மனம் முழுவதும் அவர் சொல்வது போல என் மீதுள்ள பிரேமை வியாபித்து இருக்குமானால் இத்தகைய அர்த்தமற்ற மரியாதைக்கு இடம் விட்டிருக்குமா? கணவன் வீடு இந்திரலோகமாக இருக்கும் என்று மணக்கோட்டை மண்ணோடு மண்ணாக போனதில் எனக்கு ஏற்பட்ட சங்கடம் என்றால் பொறுத்து கொள்ளக்கூடியதாக இல்லை. வற்றாத ஜீவநதி போல என்னிடம் பெருக்கெடுத்து வரக்கூடியது அவர் பிரேமை என்று நான் எண்ணியிருப்பது காணல் நீராக இருந்துவிட்டால், அம்மம்மா, என் மனம் தாளாது. ஆமாம், அதன் ஜீவநாடி அருந்துவிட்டது போல விண்டு விரிந்தாடும். மண்டை உடைந்தாலும் பொறுக்கலாம், மனமுடைந்தால் பொறுக்க முடியாது. அன்று பகல் பட்டுவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. மழை ஓய்ந்த பூமியைப் போல வீட்டின் அமளையெல்லாம் மாலை அடங்கியிருந்தது. கல்லூரியிலிருந்து வந்துவிட்ட லீலா என்னிடம் அந்தரங்கமாக பேசும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியிருந்ததைப் போல சமையலறை மேடை மீது வந்து உட்கார்ந்தாள். யாருமே அப்போது அங்கு இருக்கவில்லை. நான் என் கை வேலையிலிருந்து கவனத்தை அவள் மீது திருப்பினேன். எத்தனைதான் எனக்கு சங்கடம் இருக்கட்டும், வேதனை இருக்கட்டும், அவள் முகத்தை கண்டவுடன் அவ்வளவும் பஞ்சாக பறந்துவிடும். உள்ளங்கள் இணைந்து தோழமை பூண்டிருப்பதின் இன்பம் இதுதான் போலும். என்ன மூர்த்தி, அப்புறம் பார்த்தீர்களா? என்ன பதில் கொடுத்தீர்கள்? எனக்கு ஒன்றுமே தெரிவிக்கவில்லையே. இன்னொரு தரம் அவர் இம்மாதிரி கடிதம் எழுதி அசட்டுத்தனம் செய்து வைக்கப் போகிறார். அன்றே தப்பியது தம்புரான் புண்ணியம். மன்னியாக இருந்திருந்தால் எனக்கு அப்பா எழுதும் கடிதத்தையே படித்து விட்டு கொடுப்பவர். உங்களுக்கு வரும் கடிதத்தை அவ்வளவு லகுவில் பார்க்காமல் கொடுத்திருக்க மாட்டார் என்று நான் மெதுவாக பட்டுவின் தகாத செய்கையை அவளுக்கு தெரிய வைத்தேன்.
சிலர் தெரிந்து வேண்டுமென்றே தகாத காரியம் செய்கிறார்கள். இதிலெல்லாம் நீ பொறுத்து போவது சரியல்ல சுசி. இன்னொரு முறை அப்படி செய்தால் முகத்தில் அடித்தாற் போல, என்ன விசேஷம் அண்ணி, நீங்களே சொல்லிவிடுங்கள் என்று கேள். அக்காவின் சர்வாதிகார மனப்பான்மை எனக்கு ஒவ்வொரு சமயத்தில் எரிச்சலை மூட்டுகிறது. பயப்பட வேண்டுமென்றால் அதற்கு வரம்பு இல்லையா? இதிலெல்லாம் உனக்கு துணிச்சலே போதவில்லை என்று என்னை கோபித்து விட்டு அவள், போன வாரம் ராம மூர்த்தியை பார்த்தானாமே, சொன்னானா என்று கேட்டாள். ம் என்று நான் தலையை ஆட்டினேன். ஹோட்டல் ஒன்றில் பார்த்தானாம். சுசீலாவுக்கு நீ உறவு என்றே தெரியாதே, அடிக்கடி வீட்டிற்கு வந்து போய்கொண்டிரு என்று அழைத்தானாம் என்றாள். நீங்கள் அழைக்க தேவையில்லை, என்னை அங்கு இழுக்கக்கூடிய காந்தம் இருக்கிறது என்றாராக்கும். ஏ சுசி என்று கோபக் குரலில் அடுக்குவது போல விழித்தவள். அவர் இங்கு வருகிறார் என்றாலே ஏனோ எனக்கு பயமாக இருக்கிறது. 4-5 நாட்களுக்கு முன்பு நான் காலேஜ் முடிந்து வருகையில் கடற்கரையில் என்னை சந்தித்தார். இன்று கூட அங்கே பார்ப்பதாக கூறியிருந்தாள். ஆனால் நான் காத்து பார்த்தேன், அவரை காணவில்லை. என்ன அசௌகரியமோ என்பது ஒரு புறம் இருக்க, இங்கு எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் என்ன நேருமோ என்று வேறு திக்கென்று அடித்துக் கொள்கிறது என்றாள். ஓஹோ, அதுதான் இப்போதெல்லாம் நீங்கள் வீடு வர இருட்டும் சமயம் ஆகிவிடக்கும். அன்று இப்போதுதான் காலேஜிலிருந்து வருகிறாய் லீலா என்று மைத்துனர் கேட்டதற்கு, ஆமாம், காலேஜிலே ஏதோ மீட்டிங் என்று புழுகினீர்களே, நிஜமாகவே அழுத்துக்கொள்வது போல அப்படி நெடுத்தீர்களே என்று நான் வியப்பும் குறும்பும் கலந்த பார்வையில் அவளை நோக்கினேன். வாயை மூடிக்கொள் சுசி, ராமு வருகிறான் என்று என்னை அவள் எச்சரித்தாள். என்ன இங்கே அந்தரங்க மந்திர ஆலோசனை? பூடன் சேர்ந்து நாரும் மனம் பெற்ற கதையாக. லீலாவை முன்பெல்லாம் இந்த சமையலறைக்குள் பார்க்கவே முடியாது. இப்போது என்னடா என்றால் அடுப்பங்கரையிலேயே ஐக்கியமாய் கிடக்கிறாள். பேசு பேசு என்று பேச அவளுக்கு அப்படி என்னதான் சமாசாரம் இருக்கிறதோ தெரியவில்லையே என்று அவர் நகைத்தார். பார்த்துக்கொள் சுசி, நீ பூவாம், நான் நாராம். நீதான் புது மனைவியாயிற்றே என்று சற்றைக்கொரு தரம் வந்து கவனிக்காமல் இருக்கிறாயே. நானாவது வந்து பார்த்து உற்சாகப்படுத்தலாம் என்று வந்தேன். நல்லதுக்கு காலமில்லை என்று பதிலுக்கு நகைத்தாள் லீலா. சுசிலா, சொல்ல மறந்துவிட்டேனே, இப்போதுதான் சென்ட்ரல் அருகில் மூர்த்தியை பார்த்தேன். அவன் தங்கை இறந்து விட்டாளாம். ஊருக்கு போகிறான், பாவம். பெண் பிள்ளை மாதிரி அழுகிறான். ஒரே தங்கையாம் என்று பரபரப்புடன் சமாசாரத்தை அவிழ்த்தார். அவர் எனக்கு துணுக்குற்றது. அவளைத்தானே அப்போது பிரசவத்துக்கு அழைத்துச் சென்றான். அடப்பாவுமே, பிரசவித்தா இறந்து போனால்? அப்படித்தான் போலிருக்கிறது. 5 மணிக்குத்தான் தந்தி கிடைத்ததாம். உடனேயே மெயிலில் கிளம்புகிறான். அவனை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்தது. அவன் தகப்பனார் வேறு 4-5 மாதங்களாக பாரிச வாய்வால் படுக்கையில் இருக்கிறாராமே. அதையும் சொல்லி கவலைப்பட்டு கொண்டான். லீலா கல்லாக சமைந்து போயிருந்தாள். எனக்கோ செய்தி கேட்டதிலிருந்து எதுவுமே ஓடவில்லை. அந்த பெண்ணை நான் பார்த்தது கூட இல்லை. எந்த விதத்திலும் எனக்கு ஒட்டு உறவு என்ற பந்தமும் இல்லை. ஆனால் மூர்த்தி அவளை காணாமல் இருக்கும்போதே நொடுக்கி 100 முறை மஞ்சு மஞ்சு என்று அன்று சினிமா பார்க்கும் போது பேசிய போது அண்ணன் தங்கை என்ற பாசத்தின் மென்மை வெளிப்பட்டது. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது எனக்கு. என்ன இருந்தாலும் சகோதர பாசம் அலாதையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதுதான். ஒரு அண்ணன் எனக்கும் இப்படி இருந்தால் என்று கூட நான் எண்ணிக்கொண்டேன். அந்த மஞ்சு இறந்து விட்டாள் என்ற செய்தி அவனுக்கு அதிர்ச்சியூட்டியதில் வியப்பு ஏதுமில்லையே. அதனால்தான் அவன் லீலாவிடம் கூறியிருந்தபடி அவளை சந்திக்கவில்லை. அன்றிரவு லீலாவின் செய்கை என் வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைக்கக்கூடிய விதமாக இருந்துவிட்டது. முன்னால் போல அவள் எழுதி கொண்டிருக்கையில் வேலை முடிந்து வந்த நான் அலுப்பு தாங்காமல் படுத்துவிட்டேன். சற்றுதான் அசந்திருப்பேன். நான் விழித்து கொண்ட போது விளக்கு அணைந்திருந்தது. அறையிலோ லீலா படுத்திருக்கவில்லை. அவள் கீழே படுக்கை தூக்கி கொண்டு போகப் போகிறாள் என்பது எனக்கு முன்பே தெரிந்திருக்கவில்லை. எனக்கு ஏதோ அருவருக்கத்தக்க செய்கை செய்துவிட்டவள் போல மனதில் வெறுப்பு கசப்பை பரப்பியது. மணி என்ன ஆயிற்று என்று பார்த்தேன். 10:30 தான் ஆகியிருந்தது. விளக்கை அணைத்துவிட்டு அவள் சற்று முன்தான் போயிருக்க வேண்டும். ச்சே, என்ன வெட்கக்கேடு! இத்தனையும் அவருடைய அர்த்தமற்ற மரியாதையால் வந்ததுதானே. அவரே அப்படி சலனமற்று இருக்கையில் என் மாமியார் என் ஏற்பாடு என்று என்னை கேவலமாக நினைக்க மாட்டாளா? கோபமும் வெறுப்பும் அளவுக்கு மேலிட்டன. அந்த பழைய நிகழ்ச்சிகள் வருங்காலத்தில் நிகழக்கூடியவைகளாக முன்கூட்டியே எனக்கு உணர்த்திய துர்ச்சகனங்கள் என் மனதின் மேல் பறந்து மிதந்தன. கசப்பை விழுங்குவது போல எல்லாவற்றையும் விழுங்கியவாறு நான் தூங்க முயன்றேன். வசந்தத்தின் தென்றல் எங்கும் வாசம் வீசியது. சுற்றுமுற்றும் என் கண்களுக்கு தென்பட்ட இடமெல்லாம் வண்ண வண்ண மலர்களை தாங்கி நின்ற செடிகளும் கொடிகளும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. பச்சை இலைகளுடன் மிளிர்ந்த மரங்கள், 1000 உயிர்த்துளிகள் பச்சை உருவத்தில் பூமி தேவியின் மடியிலிருந்து எழுந்துவிட்டன போல தோன்றின. புறாக்கள் தகதகவென்று வெளுப்பும் கருப்புமாக பிரகாசித்தபடி இப்படியும் அப்படியும் வெண்சிறகுகளை வீசிக்கொண்டு வான வீதியிலே பறந்து சென்றன. பசும்புல் தரை, என்னை போதை வெறி கொள்ளும்படி செய்த புல்தரை.
நான் என்றுமே பார்த்திராத காட்சியாக தோன்றியது. இயற்கை அன்னையின் எழிலிலே ஒன்றிப்போன நான் இன்னும் அதற்கு உறுதுணையாகி இன்பம் பெற மனம் போனபடி பாட ஆரம்பித்தேன். ஆமாம், ஏனோ மனதின் களிப்பிலிருந்து எழும்பிய கீதம் எனக்கு சோகரசமாக ஒலிக்கிறது. என் தீங்குரலிலிருந்து மகிழ்ச்சி பொங்கும் நாதமே எழும்பவில்லையே. பாடிவிட்டு நான் குலுங்க குலுங்க அழுதேன். எனக்கு அழ வேண்டும் போல இருந்தது. சுசீலா, கண்ணீரிடையே நான் நிமிர்ந்து பார்த்தேன். ஆஹா, குரலில்தான் எத்தனை அன்பு, எத்தனை இதம்! இங்கே வா அம்மா சுசீலா என்று அன்பே உருவெடுத்த இரு கரங்கள் என்னை அழைத்தன. குழைந்து நான் நீட்டிய கரங்கள் முன்பு என்னை மறந்து ஓடிவிடப் போனேன். ச்சே, என்ன பிரம்மை! யாரையும் காணவில்லையே. அந்த கைகள் எங்கே? நான் கண்களை துடைத்துக்கொண்டு நெஞ்சம் துடிக்க பார்த்தேன். ஆ, இது என்ன? மின்னல் ஒன்று கண்களை வெட்டியது. கார் மேகங்கள் காது செவிடும் ஆகும்படி கர்ஜித்தன. பார்க்க அதிபயங்கரமாக நெருப்பு கண்களும் கோரப்பற்களுமாக ஓர் உருவம் எங்களூர் குளத்தங்கரை பிடாரி கோயிலுக்கு அருகில் நிற்கும் கருப்பண்ணனின் சிலையை போன்ற நிஜ உருவம் ஹ ஹ ஹ ஹா என்று இடி முழக்க குரலில் நகைத்தது. கண்களை இறுக மூடிக்கொண்டு நான், நீ யார்? என்னை அன்புடன் அழைத்தவர் எங்கே? அந்த கைகள் எங்கே என்று கத்தினேன். நான் தான் என்று மீண்டும் பேய் சிரிப்பு என் செவிகளில் பாய்ந்தது. நான் கீறீச்சிட்டேன். உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரையில் வியர்த்து கொட்டியது. என் இதழ்களில் ஏதோ சில்லென்று பட்டது. உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. திடுக்கிட்டவளாக நான் விழித்து கொண்டேன். பயந்து போனாயா சுசிலா என்று என் கன்னத்தை ஆதரவுடன் வருடினார் என் கணவர். இது இரவு. நான் சற்று முன் கண்டது கனவு. கதவை திறந்து கொண்டு அவர் வந்திருக்கிறார் என்று நான் அறிய சில வினாடிகள் சென்றன. அந்த கனவுதான். அம்மம்மா, எத்தனை பயங்கரம்! அந்த அன்பு கரங்கள் உண்மையில் அன்பு கரங்கள் அல்ல. என்னுடைய பலம் அவ்வளவையும் பிரயோகிப்பது போல அவர் கையை என் கன்னத்திலிருந்து அகற்றி தூரே தள்ளினேன். சுசி, நான் தான் சுசி, இதோ பார் என்று அவர் தம் முகத்தை எனக்கு சமீபமாக கொணர்ந்தார். என் வெறுப்பு கோபமாக உருவெடுத்தது. நாகப்பாம்பு போல சீரியவளாக அவர் தோளை பிடித்து தள்ளினேன். என்னம்மா சுசி, தூக்க கலக்கமா என்று மேலே தூங்கிய மங்கலான விளக்கொளியில் புன்னகை செய்த அவர் என்னை மீண்டும் தொட வந்தார். சீ, என்னை தொடாதீர்கள். ஆமாம், இவ்வளவு கீழ்த்தரமான மனசு படைத்த நீங்கள் என்னை தொட அருகதையற்றவர். உங்கள் ஆசைக்கு பலியாக மாட்டேன். இப்போதே வெளியே போகிறீர்களா? இல்லை நான் என்ற ஆத்திரத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் படபடத்தேன். சுசீலா என்று அவர் குரல் விழிகள் எல்லாம் அசைவற்று கெஞ்சின போல் இருந்தன. என்னுடைய அப்போதைய மனநிலைக்கு அவை பின்னும் ஆத்திரமூட்டின. போகிறீர்களா இல்லையா என்று எழுந்து நான் வெறி கொண்டவளைப் போன்று அவர் கைகளை பிடித்து வெளியேற்றப் போனேன். அவராகவே தலையை குனிந்து கொண்டு வெளியே போய்விட்டார். நான் மடார் என்று கதவை சாத்திக் கொண்டேன். ஒரு பெண்ணுக்குள்ள தைரியம் கூட இல்லாத பயந்தாங்கொள்ளி அவர். காதலுக்கு மதிப்பு கொடுப்பவர், பெண்மையை போற்றுபவர் என்று நான் மனப்பால் குடித்தது அத்தனையும் கனவுதான். பிறர் தயவில் அடிமையாக உழவும் கோழை அவர். என் நெஞ்சம் துடிதுடித்தது. உதடுகள் படபடத்தன. கண்ணுகள் பொங்குமா கடலைப் போல கண்ணீரை பெருக்கின. காய் 1. ஜல் ஜல் என்ற குதிரை வண்டி சத்தத்திற்கிணங்க என் இருதயம் தாளம் போட்டது. ஆமாம், இதோ வீடு வந்துவிட்டது. நான் சலுகையுடனும் உரிமையுடனும் அன்பு குலவும் அன்னையின் அரவணைப்பில் சரண் புகும் நேரம் வந்துவிட்டது. ஆஹா, இந்த ஆனந்தத்திற்கு ஈடு ஏதேனும் உண்டா? பழகிய தெருவிலே அத்தனை முகங்களும் என்னை ஆவலுடன் எதிர்பார்த்து நிற்கும் காட்சி எனக்கு அத்தனை நாட்களாக கண்டிராத மகிழ்ச்சியை ஊட்டியது. வாயிலிலே பக்கத்து வீட்டு ஜனனியின் தாயுடன் அம்மா சிரித்த முகத்தோடு நின்றிருந்ததை நான் தூரத்திலேயே கண்டுவிட்டேன். வண்டி இன்னும் செல்ல வேண்டிய 10 அடி தூரத்தை கூட என்னால் தாங்க முடியாது போல இருந்தது. வண்டி நிற்கும் முன்னரே தடால் என்று குதித்த என்னை, மெதுவாக இறங்கு சுசி, வண்டி நிற்கட்டும் என்று தந்தை கடிந்து கொண்டார். எனக்கு காதிலே விழவில்லை அது. வாயிலே நின்ற என் தாயை, என் இருதய வேதனைக்கு தஞ்சமாக புக எண்ணி இருக்கும் அன்னையை ஓடிப்போய் கரை காணாத காதலுடன் தழுவிக்கொண்டேன். சுசிலா இழைச்சித்தான் போய்விட்டாள். இந்த 6 மாசத்துல கருத்து போய் தலைமயிரெல்லாம் கூட கொட்டியிருக்கிறது. பட்டணத்து காற்று பாங்காற்று உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும் என்று எண்ணியிருந்தேனே என்று ஜானியின் அம்மா என்னை பார்த்து அபிப்பிராயம் கொடுத்தாள். வண்டிக்காரனுக்கு கூலி கொடுத்த அப்பா சிரித்துக்கொண்டே, இப்போதுதான் 4 நாளாக உடம்பு ஜுரமாக இருந்ததாம், அத்துடன் ரயிலில் வந்தது வேறு, மற்றபடி அவர்கள் வீட்டில் என்ன குறை என்றார். அம்மா அன்புடன் என் தலையை கோதிவிட்டாள். புக்ககத்துக்கு போயும் இன்னும் குழந்தைத்தனம் அப்படியே இருக்கிறதே. அதே ஓட்டம், அதே குதிப்பு, அதே பரபரப்பு. அங்கே கூட இப்படித்தான் இருப்பாயா சுசி என்று முருவளித்த வண்ணம் கேட்டாள். அதை ஏன் கேட்கிறாய்?
அவர்கள் வீட்டிலே எல்லோரும் குழந்தைகள்தாம். இவள் ஓர்படியின் தங்கை ஒரு பெண் இருக்கிறாளே, சிரித்து சிரித்து பேசுகிறாள். பரிகாசம், விளையாட்டு எல்லாவற்றுக்கும் அவள் ஒருத்தியே போதும். நேற்று ஸ்டேஷனுக்கு சுசிலாவை வழி அனுப்ப குழந்தைகள் நான் வரேன் நீ வரேன் என்று எல்லோரும் வந்துவிட்டார்கள். சித்தி, நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன், 5 நாள் ஆனவுடனே வந்து விடுவாயல்லவா என்று சின்ன குழந்தை கூட ஒட்டி கொண்டு இருப்பதை எனக்கு பார்க்க எத்தனை அழகாக இருந்தது தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாளே, அத்தனை பெரிய குடும்பத்தில் எப்படி ஒத்துப்பாவாளோ என்று நான் கவலைப்பட்டது உண்டு. இப்போது சுசிலாவை பற்றி நினைக்கவே எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவள் மைத்துனர், மாமியார், ஏன் மாப்பிள்ளைக்கு கூட தான் அவளை அனுப்புவதில் இஷ்டமில்லை. 1 மாசம்தான் வைத்துக்கொள்ளலாம் என்று எல்லோரும் ஒரு தவணை கொடுத்திருக்கிறார்கள் என்று அப்பா பெருமை முகத்தில் மலர்ச்சியுடன் கூறினார். என்னை பார்த்து கொண்டு மாப்பிள்ளை வீட்டை அப்படி புகழ்ந்து தள்ளினார். நான் சிரிப்பேனா அழுவேனா? அவருக்கு எப்படி தெரியும் என் வாழ்வு அந்த மலேரியா மாத்திரை போன்றதுதான் என்று? கார், ரேடியோ, அன்பு செய்யும் கணவன் என்று அவருடைய கண்களுக்கு, ஏன் மேலாக பார்ப்பவர்கள் எல்லோருக்குமே என் வாழ்க்கை அழகிய பூங்கொத்து போலத்தான் தோன்றியது. ஆனால் நிலத்துடனும் சரி மனமில்லாத காகித பூங்கொத்து என்று எனக்கன்றோ தெரியும். சுகமாக பங்களாவின் மின்சார விசிறியினடியில் வாழ்பவன் சாலையிலுள்ள ஆலமரத்தை தேடி வருவானா? வெயிலில் களைத்து வழி நடப்பவனுக்குத்தானே ஆலமரத்தடி அருமையானது தெரியும். அத்தகைய அருமையுடன் நான் அன்னையிடம் வந்திருக்கிறேன் என்பதை அப்பா அறிந்தால் இப்படி பேச மாட்டார். அவரிடம் நான் என் குறையை எப்படி தெரிவிக்க முடியும்? சாதாரணமாக அவராவது ஆராய்ந்து நுட்பமாக கவனிப்பவராக இருந்தாலும் பாதகமில்லை. மின்னுவதெல்லாம் பொன்னென்று சூதுவாதில்லாத உள்ளம் படைத்த அவர் எங்கள் வீட்டு ஆடம்பரத்தைக் கண்டு பிரமித்து போயிருக்கும் போது என் வாழ்வு சாரமற்றது என்று சட்டென்று எப்படி அறிவார்? ஆனால் அம்மா, பெண் உள்ளத்தின் இயல்பை அறிந்த அன்னை, என்னை சரியாக புரிந்து கொள்ள முடியும். என் மனப்பெட்டியை திறந்து சுமையை அவளிடம் இறக்கி ஆறுதல் பெறுவேன். என் வாழ்க்கை இன்ன விதத்தில் வகுத்து கொள்ள வேண்டும் என்று அவள் நிர்ணயம் செய்தபடி தீர்மானிப்பேன். இன்னும் 1 மாசத்தில் திரும்ப வேண்டுமா என்று விவரமறியாத பாலகி போல நான் உள்ளூர கருவிக்கொண்டேன். புக்ககத்துக்கு போய்விட்டு திரும்பி இருக்கும் புது சுசிலா அல்லவா நான்? என்னை பார்க்க அதற்குள் எதிர்ப்புறம், கீழண்டை, மேலண்டை வீடுகளில் இருந்து எல்லோரும் வந்துவிட்டார்கள். வெறுமேதான் வந்திருக்கிறாளா? கருத்து இழைத்து போயிருப்பதை பார்த்தால் சந்தேகம் தென்படுகிறதே என்று என்னை பார்த்து கீழ்கோடி வீட்டு கோமளம் கண்ணை சிமிற்றினாள். நான் அப்போதே சொல்லவில்லையா, வளைகாப்பு சாப்பாட்டை நமக்கு சீக்கிரமே கொண்டு வந்து விட்டாள் சுசீலா என்று அவள் சந்தேகத்தை அதற்குள்ளாகவே தெளிய வைத்தாள் எதிர்வீட்டு மரகதம். இந்த சந்தேகம் முதலிலேயே தோன்றாத ஜானியின் அம்மா, ஏன் மாமி, விஷயம் அப்படியா? காரணத்துடன் தான் கருத்து போயிருக்கிறாளா? என்னிடம் சொல்லக்கூடாது என்று மறைத்தீர்களா என்று அம்மாவிடம் சண்டைக்கு போய்விட்டாள். நமக்கு போதாத ஊகமெல்லாம் எப்படி போகிறது இவர்களுக்கு? என்னிடத்தில் எத்தனை ஆசையும் ஆவலும் காட்டுகிறார்கள் என்று அக்கம் பக்கம் அறியாத பட்டணத்து வீட்டில் இருந்து விட்டு வந்திருந்த எனக்கு பழையபடி அந்த ஜனங்களின் சங்கமம் அளவற்ற சந்தோஷத்தை கொடுத்தது. அவர்கள் கேட்கும் கேள்விகள் அவ்வளவாக எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் முகத்தை சுளித்து வெடுவெடுக்காமல் வெட்கம் மேலிட அதெல்லாம் ஒன்றுமில்லை, போங்கள் மாமி என்றேன். இல்லாவிட்டால் நீ சொல்வாயா? நீ மறைத்தால் இது மறைக்கும் காரியமில்லையம்மா, மறைக்க முடியாது என்றேன். முகத்தில் வந்து இடித்து மரகதம் ஒரே அடியாக ஊர்ஜிதம் செய்துவிட்டாள். அவர்கள் எல்லோரும் சென்ற பிறகு, என்ன மாமி, பெண் வந்திருக்கிறாளா? கூப்பிட குரலே காணோமே என்று மேற்பக்கத்து வீட்டு ஜன்னலில் இருந்து எனக்கு பழக்கமில்லாததாக ஒரு குரல் வந்தது. இதோ இருக்கிறேனே சுசி, இங்கு வாமா என்று ஜன்னல் அருகே நின்று அம்மா என்னை கூப்பிட்டாள். மறுபுறத்திலே ஒரு வயசான அம்மாளும் 25 வயது மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் நின்று என்னை பார்த்தனர். இவள்தான் சுசீலா. 5 வருஷ சிக்ஷை சொல்லி வைத்திருக்கிறது. இப்போது எப்படி பாடுகிறாளோ? நம் வீட்டில் இருக்கும் மட்டும் நாமும் ஆசையாக எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறோம். அப்புறம் பெண் குழந்தைகள் நமக்கு சதமா மாமி என்றாள் அம்மா. அவர்கள் எனக்கு முற்றிலும் புதியவர்கள். கருப்பாய் இளவலாய் இருந்த அந்த பெண் கைம்பெண்ணானவளாம். சென்னை சர்வகலாசாலையில் சங்கீத டிப்ளமோ பெற்று இப்போது புதிதாக திறந்திருந்த புங்கனூர் பெண் பாடசாலையிலே சங்கீத ஆசிரியையாக இருக்கிறாளாம். இந்த விவரங்களை எனக்கு அம்மா பின்னாடி சொன்னாள். பாட்டு, படிப்பு எல்லாம் கற்றுக் கொடுத்து எங்கள் சக்திக்கு மீறியேதான் இடமும் பார்த்து கொடுத்தோம். பெண் குழந்தைகள் என்றாலும் கண்ணை காக்காமல் நல்ல இடத்திற்கு போனால்தானே மனதுக்கு திருப்தியாக இருக்கிறது. நாம் தான் ஒன்றும் தெரியாத ஜனமாக இருக்கிறோம். நம் வயிற்றில் பிறந்த அதுகளாவது ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஒரே பிடிதான் எனக்கு. மாப்பிள்ளையும் தங்கமான பையன். தேர்ந்த ஜனங்களும் ஆசையும் அன்புமாக வைத்து கொண்டு தாங்குகிறார்கள். அதுதானே நமக்கு வேண்டும் என்று அம்மா பெருமையடித்து கொண்டு பேசுவது போல எனக்கு தோன்றியது.
அது எனக்கு மனதிலே புளியை கரைத்து விட்டது போல இருந்தது. இவ்வளவு பரிவான அபிப்பிராயம் அவள் மனதிலும் தைத்திருக்கும் போது நான் எப்படி உண்மையை உடைத்து உளுத்த மரம் என்று காண்பிப்பேன்? நீங்களும் சொல்வது சரிதான். நாம் எத்தனை அரும்பாடுபட்டு வளர்த்தாலும் அந்த அருமை தெரிந்த இடமாக இருக்க வேண்டாமா? வாய்க்கும் இடமும். நான் கேட்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். எல்லோரும் பேசியது காதில் விழுந்தது. சாதாரணமாக வரவில்லையே என்று அந்த அம்மாள் என்னை பார்த்து புன்னகை பூத்தாள். அப்படி எதுவும் முன்கூட்டி தெரிவிக்கவில்லை. போய் 6 மாசம் ஆச்சே, மறுதரம் அழைக்க வேண்டாமா என்றுதான் அழைத்து வந்திருக்கிறது. இப்போது நீங்கள் கேட்பதையும் அவள் உடம்பையும் பார்த்தாலே எனக்கே சந்தேகமாக இருக்கிறது என்று அம்மாவும் நமுட்டு சிரிப்பு சிரித்தாள். எனக்கு கோபமாக வந்தது. முகம் ஜொலிக்க, என்னம்மா இது, நீங்களும் ஆரம்பித்து விட்டீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அப்பால் வந்துவிட்டேன். அப்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. என் மாமியாருக்கு சொந்தக்காரியான கிழவி ஒருத்தி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் ஒரு நாள். புது நாட்டு பெண் அல்லவா நான். என்னை நமஸ்கரிக்க சொன்னார்கள். நான் வணங்கிய போது அந்த பாட்டி சீக்கிரமே பிள்ளை குழந்தை பிறக்கட்டும் என்று தன் பொக்கை வாயை காட்டி ஆசீர்வதித்தாள். எங்கே அவள் வாக்கு படித்து விடுமோ என்று பயப்படுவது போல இருந்தது. பட்டு அடுத்தாற்போல கூறிய வார்த்தை, மேலே மேலே அகமுடையானுக்கு சம்பாதனை உயரட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாட்டி, முதலில் அதுதான் வேண்டும் என்றாள். அவளுக்கு முத்தாய்ப்பு வைப்பது போல என் மாமியார், ஆமாம், இது ஒன்றும் பிறக்காத குடும்பமில்லை, அங்கும் சரி இங்கும் சரி, இப்போதைக்கு என்ன, 4-5 வருஷங்கள் போகட்டுமே என்றாள். இந்த கபடமற்ற கிராம ஜனங்களுடன் அவர்கள் மனப்பான்மையை ஒப்பிட்டு பார்த்து நான் பெருமூச்செறிந்தேன். வெகு நாட்களுக்கு பிறகு அப்பாவுடன் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு அம்மாவின் கையால் பக்குவம் செய்த உணவை புசித்த போது எனக்கு அமுதம் உண்ணுவது போல இருந்தது. வேலை ஏதும் இல்லாமல் அங்கே போவதும் இங்கே 2 வார்த்தைகள் பேசுவதுமாக துள்ளித்திருந்த போது அதுவரை கண்டறியாத மகிழ்ச்சியை கண்டேன். சுசிலா சுசிலா என்று அங்கேயும் தான் அடிக்க 1000 தடவை கூப்பிட்டார்கள். ஆனால் இந்த வீட்டிலே அதே சுசிலா என்ற வார்த்தைகள் இதுவரை ஒலித்திராதபடி அத்தனை இன்பமாக அல்லவா ஒலித்தது. அடுத்த வீட்டு சங்கீத வாத்தியாரம்மா சரளா சொன்னால் ஒரு நாள், உன் அப்பா ஒரு நாளைக்கு குறைந்தது 2 சுசிலாவாவது கூப்பிடாமல் இருக்க மாட்டாரம்மா. சுசிலா, கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருகிறாயா என்பார். இல்லாவிட்டால் ஆபீஸ் பையன் வருவான், கட்டுகள் எடுத்து கொடுத்து விடுகிறாயா சுசிலா என்பார். நான் வெகு நாட்கள் வரை உன் அம்மா பேர்தான் சுசிலாவாக்கும் என்று நினைத்திருந்தேன். அப்புறம்தான் மாமி ஒரு நாள் சொன்னாள் என்று நகைத்தாள். இதை கேட்கும் போது என் நெஞ்சு நெகிழ்ந்து விட்டது. இப்படி என்னிடம் ஓமை கூற முடியாதபடி அன்பு பூண்டிருக்கும் பெற்றோருக்கு நான் கணவன் வீட்டில் லட்சிய வாழ்க்கையில் மிதந்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமிதம் கொண்டு மகிழ்ந்து போயிருக்கும் பெற்றோருக்கு என் அவல வாழ்வு தெரிந்தால் எத்தகைய அதிர்ச்சி உண்டாகும். ஸ்வர்க்கபோகத்தில் திளைத்து கொண்டிருப்பதாக நம்பிக்கொண்டிருப்பவர் முன்பு 1000 குட்டி பிசாசுகளும் கரும்பூதங்களும் தோன்றி நெருக்கினால் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு அளிக்கும் கைமாறு. மணப்பெட்டி உடைத்து அம்மாவிடம் கதற வேண்டும் என்ற தாபத்துடன் அங்கு அடியெடுத்து வைத்த எனக்கு தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகளும் அவர்களுடைய மனப்போக்கும் நான் அவ்விதம் செய்வது சரியா என்ற யோசனை கொடுத்துவிட்டன. அவளால் எப்படி பரிகாரம் தேட முடியும்? இன்னும் உண்மையை உள்ளபடி உரைத்தால் அம்மா என் மேலேயே குற்றம் சாட்டுவாளோ என்னவோ. எனக்குள்ளேயே இன்னும் எவ்வித நிர்ணயமும் இருக்கவில்லையே. ஒருபுறம் சிந்தித்து பார்த்தால் தவறு என் மீதும் உண்டு எனவே என்றே பட்டது. யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டு கொண்டு கெட்டது போல என் ஜீவனற்ற இன்றைய வாழ்வுக்கு என்னுடைய அன்றைய படபடப்பு காரணமாகத்தானே இருக்கிறது. அன்றிரவுதான் எத்தனை ராட்சசியாக நடந்து கொண்டேன். அவருக்கு மட்டும் மனம் புண்படாதா? ரோஷம் இருக்காதா? அன்பு பிச்சை கேட்டு வந்தவரை வெருட்டி துரத்தினேனே. ஆனால் பெண் புத்தியே பேதமை நிறைந்தது என்பது என் விஷயத்தில் எத்தனை நிதர்சனமாகிவிட்டது. தவறுக்காக உள்ளூர உருகி போகும் என்னை குற்றம் செய்துவிட்ட குழந்தையை தண்டிப்பதைப் போல உடனேயே ஏதாவது தண்டனை கொடுத்துவிட்டு அவருடையவளாக அங்கீகரித்திருக்க கூடாதா? வெளியிலே யாரும் வித்தியாசமாக நினைக்காதபடி சுசி என்று அன்பொழுகத்தான் கூப்பிட்டார். அப்பாவுடன் ஊருக்கு வரும்போது பிறர் வியக்கும்படி பிரிவில் குறைவு காணும்படிதான் பேசினார். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அவர் ஒரே அடியாக அல்லவா மாறிவிட்டார். தொட வேண்டாம் என்னை என்று திருநீலகண்டர் மனைவி போல நான் சொன்னதை வைத்துக்கொண்டு ஆணையாக நடக்கிறாரே. மந்திரவாதியின் கைக்கோலைப் போல என் போன்ற வெகுளி பெண்களை மனக்குரலை ஆட்டி வைக்கிறது. திசை விட்டு திசை பாய்ந்து ஓரிடத்திலே திறமின்றி அலைப்பாயும்படி செய்து விடுகிறது. என் மீது தவறு கண்டு ஒரு புறம் குத்தினால் இன்னொரு புறம் அவரது தப்பை எடுத்துச் சொல்ல தயாராக வாதம் காத்திருக்கும். உண்மையிலே அவருக்கு என் மீது கரை காணாத காதல் இருந்தால் ஏதோ ஆத்திரத்தில் 2 வார்த்தைகள் கூறினேன் என்பதை கொண்டு தனிமையில் என்னிடம் முகம் கொடுத்து பேசாமலா இருப்பார்? தனிமையிலே என்னை கண்டுவிட்டாலோ ஏதோ கர்ணனை காணும் குந்தி மனதை திடப்படுத்தி கொண்டது போல தம் அழுத்தமான உதடுகளை இறுக பொருத்தி கொண்டு வைத்த கண் அப்புறம் இப்புறம் மாறாமல்
அந்த பாழாய் போன காரியாலய காகிதங்களில் ஒரே அடியாக லயித்து விடுகிறாரே. என் மீதுள்ள அன்பால் பாகாக உருகின இந்த மனம் இப்போது ஒரே அடியாக நெக்கு விடா பாறையாகிவிட காரணம் என்ன? அவ்வளவு மாபெரும் குற்றமா நான் செய்தேன்? நான் வெகுண்டு விழுந்ததிலும் ஒரு விதத்தில் நியாயம் இருக்கவில்லையா? காதலுக்கு மதிப்பு கொடுப்பவர், பெண்மையின் சுதந்திரத்தை போற்றுபவர் என்றெல்லாம் கனவு கண்டிருந்த என் முன் அவரே சுதந்திரமற்று நடத்தும் வாழ்க்கைக்கு நானும் ஒன்றி போக வேண்டும். என்னை நிர்பந்தப்படுத்துவது போல நடந்து கொண்டால் எனக்கு ஏற்பட்ட அளவிலாத ஏமாற்றத்தில் வெறுச்சி தோன்றியது எவ்வாறு தவறாகும்? அண்ணன் மதனியிடம் அவர்கள் என்ன செய்தாலும் சரியாக தோன்றட்டும், ஆனால் என்னை தன் இருதயத்தில் வைத்து போற்றுவதாக அலங்கார வார்த்தைகள் கூறியவருக்கு என்னை அவர்கள் வேலைக்காரிக்கு சமமான அந்தஸ்தில் நடத்துவது ஏனோ கண்களில் படவில்லை. காதலை விட நன்றியுணர்ச்சி தானே அதிகமாக அவர் உள்ளத்தில் இடம் பெற்றிருக்கிறது. சிந்தித்து பார்த்தால் நான் நடந்து கொண்ட விதம் சரியே ஒழிய தவறே இல்லையே. மாபெரும் இலக்கிய கடலிலே மூழ்கி ஆராய்ச்சிகள் நடத்துபவனைப் போன்று முடிவு காணாத என் போராட்டங்கள் என் குறைகளை பெற்றவளிடம் உடைத்து கூறி போதிய துணிவில்லாமல் ஆக்கிவிட்டன. தாயன்பின் தாளடியிலே மனப்புண்ணுக்கு மருந்து தேடலாம் என்று எண்ணி குதூகலத்துடன் புறப்பட்டு வந்த எனக்கு மனப்புண் அதிகமாக வீங்கி வேதனை கொடுத்ததை ஒழிய அதை உடைத்துவிட நடுக்கமாக இருந்தது. உள்ளே ஜுரத்தை வைத்துக்கொண்டு வெளியே திரிந்தால் தாய் படுக்கையில் கெடுத்துவிடப் போகிறாளோ என்று பயந்து வெளியே கள்ளமில்லாதது போல நடமாடும் குழந்தை போல நானும் மேலுக்கு சிரித்து பேசினேன். அடுத்த வீட்டு சரளாவையும் என்னையும் சங்கீத ஞானம் நட்பு கயிற்றால் பிணைத்தது. அவளுக்கு அவ்வளவாக குரலினிமை இல்லை. ஆனால் தேர்ந்த சாதகத்தாலும் தெளிந்த ஞானத்தாலும் அந்த கலை அவளிடம் ஒளியுடன் விளங்கியது. அந்த குரலினிமையைக் கண்டு அவள் வியந்தாள். இவ்வளவு அரிய கலையை கற்றுக்கொண்டு அலட்சியமாக இருக்கிறாயே, உன் சாரீரம் யாருக்கும் கிட்டாத பாக்கியமாக்கும். தொடர்ந்து சாதகம் செய்தால் கலையுலகிலே நீ எப்படி பிரகாசிப்பாய் தெரியுமா என்று என்னுள்ளே ஆசையை தூண்டிவிட்டாள். நான் அங்கிருக்கும் போதே அவள் ஒரு நாள் வானொலி நிலையத்துக்கு சென்று பாடிவிட்டு வந்தாள். அம்மா, நான், அவள் தாய் மூவரும் அதை தாசில்தார் வீட்டு ரேடியோவில் போய் கேட்டு வந்தோம். அப்போது எனக்கு நாமும் இம்மாதிரி ஒரு நாள் பாடுவோமா, பாடினால் திடீரென்று அவர் வியத்தக்க விதமாக வானொலி புத்தகத்தில் சுசீலா ராமநாதன் என்ற பெயரை பார்த்தால் எப்படி இருக்கும் என்று புது கற்பனைகள் மனதில் எழுந்தது. எனக்கு அனுசரணையாக இருந்த சரளாவின் உதவி கொண்டு நான் என் பழைய வெறுப்பையும் மனநோவையும் மறந்து புது முயற்சியில் ஈடுபடலானேன். நாளடைவில் என் நெஞ்சிலே குடிக்கொண்டு வாதனை கொடுத்த அவரை பற்றிய என் எதிர்கால பிணைப்பை பற்றிய எல்லா நினைவுகளும் மெல்ல மெல்ல அமுங்கி அந்த இடத்தில் என் புது லட்சியம் முன் வந்து நிற்கலாயிற்று. இந்த நிலையில்தான் அப்பா ஒரு நாள் எனக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்து கொடுத்தார். சுசீலா ராமநாதன் என்ற அந்த அச்சு போன்ற கையெழுத்தை தாங்கிய கடிதத்தை அதற்கு முன் அதே வீட்டில் நான் பெற்றுக்கொண்ட போது என் இருதயம் ஒளிமதியை காணும் கடல் போல பொங்கி பூரித்ததே. அப்போது எல்லையற்ற ஆனந்த துடிப்பினால் நடுங்கிய கைகள் இப்போது இனமறியாத அச்சத்தாலும் குழப்பத்தாலும் நடுங்கின. அந்த உரைக்குள் அப்பாவுக்கு ஒரு கடிதமும் எனக்கு 4 வரிகள் கொண்ட ஒரு கடிதமும் அடங்கியிருந்தன. பிரியமுள்ள சுசி, கோடைக்கு அண்ணா, மதனி முதலிய எல்லோரும் ஊட்டிக்கு செல்வதாக திட்டமிட்டிருக்கிறோம். ஆதலால் இந்த கடிதம் கண்டவுடனே அப்பாவை கொண்டு வந்து விட சொல். தனியாக அவருக்கும் எழுதியிருக்கிறேன். சாக்கு போக்கு எதுவும் கூறிக்கொண்டு வராமல் இருந்து விடாதே ராமு. இதுதான் அந்த ஆங்கில கடிதத்தின் சாராம்சம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெருமை பிடிபடவில்லை. ஏதோ நான் ஒரு மகாராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக ஆகிவிட்டது போல அவர்கள் உச்சாணி கொம்பில் பறந்தார்கள். ஆனால் மலைவாசம் அனுபவிக்கப் போகும் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் கையாளாக இருக்கத்தான் என்னை அழைக்கிறார்கள் என்ற உண்மை எனக்கல்லவா தெரியும். மாப்பிள்ளையின் உத்தரவை சிறமேல் தாங்குவது போல அவர்கள் என்னை கொண்டுவிட உடனே எத்தனம் செய்தது எனக்கு கவலையை ஊட்டியது. அன்றிரவு என் அன்னையிடம் அந்தரங்கமாக பேச்சை துவக்கினேன். அம்மா, இப்போது என்னை ஒன்றும் கொண்டுவிட வேண்டாம், இன்னும் 2 மாசம் இருக்கிறேனே என்றேன். என் முகத்தை அவள் ஆச்சரியம் குழவும் விழிகளால் ஏறிட்டு பார்த்தாள். அப்படி சொன்னால் நன்றாக இருக்குமா சுசிலா? அவர் ஆசையுடன் அழைத்திருக்கிறார். இன்னும் 2 மாசம் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வது முறையா என்றாள். இல்லையம்மா, எனக்கு அங்கே போகவே பிடிக்கவில்லை. ஏன் போக வேண்டும் என்றிருக்கிறது என்றேன் நான் மெதுவாக மனதை திடப்படுத்தி கொண்டு. அழகாய்த்தான் இருக்கிறது. பிறந்த வீட்டிலிருந்து புருஷன் வீடு போக வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அப்படித்தான் இருக்கும். அசடு மாதிரி எதுவும் பேசாதே, அவர் என்ன நினைத்து கொள்வார்? அப்புறம் நியாயம் தவறி நாமும் போகக்கூடாது பார் என்றாள் அவள். நான் இன்னமும் வந்து, இல்லையம்மா, எனக்கு அங்கே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நானே எல்லா வேலைகளும் செய்ய வேண்டும். என் மாமியாருக்கும் பெரிய மாட்டுப் பெண்தான் அருமை. அவள் வைத்ததுதான் சட்டம்.
அதற்காகவே என்னை இப்போது அழைக்கிறார்கள் என்று திருப்திப்படாத சிறுமி போல முணுமுணுத்தேன். வெகு சமத்துதான் பெண், வெளியே சொன்னால் வெட்கக்கேடு. என்னடி கஷ்டம் அங்கே? புக்ககம் பெரிய குடும்பம் என்றால் வேலை இல்லாமல் பொறுப்பில்லாமல் திரிந்து கொண்டிருக்க முடியுமா? பெண்ணாய் பிறந்தவள் புருஷன் வீட்டில் ஆடி ஓடி உழைக்கத்தான் வேண்டும். ஜகது வைப்பார், மாடு சாணி சகதி என்று ஒழும் போதே புக்ககம் போக மாட்டேன் என்று சொல்ல மாட்டாளே. வந்து 10 நாட்கள் ஆவதற்குள் துடித்து விடுவாளே. மாப்பிள்ளை கொள்ளை ஆசைப்பட்டு கொண்டு எழுதியிருக்கிறார். நீ இங்கே குரளி பண்ணிக்கொள். முரண்டு கிரண்டு பண்ணி இதற்கெல்லாம் பச்சை குழந்தை போல பிடிவாதம் பிடிக்கலாம் என்று நினைத்து பேசாதே சுசி. அண்ணன் தம்பி என்று இந்த நாளில் இப்படி வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறார்களே என்று நாங்கள் எவ்வளவோ சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீ போன மறுநாளே எக்கச்சக்கமாக ஏதாவது சொல்லிக்கொண்டு எங்கள் பேரை கெடுத்து விடாதே. ஆமாம் என்று என் பேரில் கோபம் கொண்டு அவள் எச்சரித்தாள். மாப்பிள்ளை பேரில் உள்ள நல்ல அபிப்பிராயம் என்னை கூட நம்ப முடியாதபடி அவ்வளவு தூரம் பசுமரத்தானை போல அவர்கள் மனதில் உறைந்து போயிருக்கிறதே. அதை நான் எப்படி நெகிழச் செய்வேன்? அப்படி முயன்றும் எனக்கே அன்றோ சாட்டையடி விழுகிறது. முதலிலேயே என் மீது அம்மா அனுதாபம் கொள்ளாத போது என் கணவருக்கும் எனக்கும் உள்ள உறவை நான் வெளியே சொன்னால் என்னை நம்புவாளா? இன்னும் அசட்டு பட்டம்தான் கிடைக்கும். அத்தனை நல்ல பிள்ளையாக தோன்றி அப்பாவிடம் நல்ல பெயர் சம்பாதித்து விட்ட அவர் மீது என் சீற்றம் அளவிட முடியாதபடி பெருகியது. மேலுக்கு மட்டும் அன்புள்ளவர் போல நடக்கும் அவர் மனதிலே உண்மையாக என்னதான் இருக்கும்? என்னவோ பெண்ணுள்ளம் புரியாதது என்று கதா ஆசிரியர்களும் மன ஆராய்ச்சியாளர்களும் கதைக்கிறார்களே. இந்த ஆண் உள்ளத்தைப் போல புரிந்து கொள்ள முடியாத பொருளே கிடையாது என்று எனக்கு அனுபவபூர்வமாக தெரிந்தது. நிலைக்கு நிலை மாறும் என் சஞ்சல உள்ளம் கொண்டு அவருடைய இருண்ட குகை மனதை கண்டு கொள்ளவே முடியவில்லை. குழந்தை பிடிவாதம் செய்கிறேன் என்று அம்மா அலட்சியமாக எண்ணி அதட்டிவிட்ட போதிலும் என் தைரியம் குன்றவில்லை. தளர்ச்சி அடையாமலே, அம்மா, நீ நினைக்கும்படி நான் குழந்தை பிடிவாதம் செய்யவில்லை. நீ அப்படி இப்படி என்று புகழ்ந்து கொள்ளும் மாப்பிள்ளை போல இரும்பு நெஞ்சம் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டார்கள். அண்ணா மதனி இட்டதுதான் அவருக்கு ஆணை. அன்பில்லாத அந்த வீட்டில் என்னால் இனி சிறைவாசம் அனுபவிக்க முடியாதம்மா என்றேன். கண்ணீர் துரத்தி கொண்டு வந்தது. என்னடி சுசீலா இது? நீ எத்தனையோ சமர்த்தாக இருக்கிறாய் என்று மகிழ்ந்து போனேனே நான். அப்பாவானால் ஒரே மாட்டாக நம் பெண்ணைப் போல உலகிலே யாருமே இருக்க மாட்டாள் என்ற ஆகாசத்திலே பறந்து கொண்டிருக்கிறார். நீ தலையிலே கல்லை தூக்கி போடுவது போலல்லவா சொல்கிறாய்? அன்பில்லாதவனா இப்படி ஒரு மாசம் ஆனதும் கடுதாசு போடுவான்? குடும்பத்தில் இருப்பதென்றால் ஏறவும் தாழவும் தான் இருக்கும். இதை கூட சகித்து போகாமல் இங்கே இருப்பேன் என்று நீ சொல்வது அழகாக இருக்கிறதாடி சுசி. அப்படியே கஷ்டப்படுத்தினால் கூட முதலில் தாழ்ந்து போவது பெண்களுக்கு அழகு. கொண்டு கொடுத்து சம்பந்தம் செய்து பேரன் பேத்தி எடுத்தாச்சு. இப்போது கூட உன் அத்தை பாட்டி என்னை அலட்சியம் பண்ணினாலும் நான் நேருக்கு நேர் என்ன சொல்ல முடிகிறது? போனதும் போகாததுமாக அண்ணா மன்னிட்டதுதான் ஆணை என்று நீ சொல்ல முடியுமோ? பொறுமை வேண்டாமோ? கெட்ட பெயர் சம்பாதிக்க நேரமாகாது. நல்ல பெயர் வாங்கத்தான் நாளாகும். வெளியே வாசலில் போய் வரும் புருஷன் சமயத்தில் கோபித்துக் கொள்வான். ஏன், அடிக்கிறவனும் கூட உண்டு. தணிந்துதான் போக வேண்டும். உனக்கே பதற்றம் எப்போதும் அதிகம். அதை நான் சொல்லும்போது உனக்கு கோபமாக வரும். அத்தை 2 புடவை வாங்கி கொடுத்தாளாம். நீ அதை முகத்தில் அடித்தாற் போல அந்த பையனிடம் பொய்யும் புழுகும் சொல்லி திருப்பி அனுப்பினாயாமே. பெரியவர்கள் பெருந்தலை என்று நாங்கள் இருக்கும்போது நீ செய்த அதிக பிரசங்கித்தனம் என் தலையில் அல்லவா வந்து விடுகிறது. இந்த மாதிரியில் தானே நீ அங்கேயும் நடந்து கொண்டிருப்பாய் என்று அம்மா பழைய குப்பைகளை எல்லாம் கிளறிவிட்டு எனக்கு கீதாபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். என்னிடமுள்ள குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டி. நான் என்ன செய்வேன்? என்றென்றும் சுயேட்சையாக தாய் தந்தையருக்கு செல்ல பெண்ணாக அந்த வீட்டிலேயே நடமாடும் பெண்ணாக நான் இருந்திருக்கக்கூடாதா? மனவாழ்வு எனக்கு மனோவேதனை நிறைந்த துன்ப சிறையாக போய்விட்டதே. ஆஹா, அந்த ஒளியில்லாத வானம், ஐயத்தின் பாட்டு எல்லாம் என் வருங்காலத்தை எப்படி அறிவித்திருக்கின்றன? வீட்டுக்கு வேலை செய்ய ஆள் அவசியம் நேரிட்ட போது இச்சையை தீர்த்து கொள்ள பெயருக்கு மனைவி என்று இருந்திருக்குமோ என்னவோ. ஒன்றன் பின் ஒன்றாக ஓயாது வரும் இந்த ஏமாற்றங்களில் நிலை கொலையவா நான் பெண்ணாக பிறந்தேன்? அலைக்கடலின் நடுவே புயலில் சிக்குண்ட ஓட்டை மரக்கலம் போல ஆதரவின்றி வாழ்க்கை சூழலின் நடுவே அகப்பட்டு கொண்டு விட்டேன் என்று எனக்கு தோன்றியது. மூச்சு இருக்கும் மட்டும் போராடும் நோயுன்ற ஜீவன் போல நானும் போராடித்தானே ஆக வேண்டும். வேறு என்ன வழி?